Hi all, it's me Biryani. Chennai Gopalapuram Beverages Cafe ku vandirken. Idu vegetarians ku or cafe matto illama organic store kuda. So basically inga saaptukitte neenga organic products kuda purchase pannalam. In case neenga or vegan or organic lover ah irundha indha video skip pannama parunga. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆம்பியன்ஸ் வைஸ் ஒரு சிம்பிள் அண்ட் ப்ளசண்டா இருந்துச்சு. லைக் ஒரு சைடுல சீட்டிங் ஏரியாவும் அண்ட் இன்னொரு சைடுல ஆர்கானிக் ஸ்டோரோட ரொம்பவே சிம்பிளான இன்டீரியரா இருந்துச்சு. மெனுவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இவங்க ரொம்பவே வேகனாக ஈட் மோர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கர என்கரேஜிங்காக இருக்காங்க. அண்ட் மெனு உள்ளே போய் பார்த்தா சூப்பு, ஸ்டார்டரு, சைனீஸு அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னடா இது இந்தியன் பிரெட்ஸு, மெயின் கோர்ஸு, ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்லி இது வந்து ஒரு கெஃபேன்னு சொல்கிறத விட அது ஒரு மினி ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு இவங்களோட மெனுவில் எல்லா ஐட்டம்ஸும். ஆல்மோஸ்ட் வெஜிடேரியனில் என்ன மாதிரியெல்லாம் ஃபுட் வெரைட்டி வைக்கலாமோ அது எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஃபிங்கர் ஃபுட்ஸு, பீஸா, பாஸ்தா, அந்த மாதிரி சாண்ட்விச், அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்துச்சு. அதே மாதிரி வெஜ் பிரியாணி, மெயின் கோர்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. அண்ட் கெஃபேக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி இங்கே பீவரேஜஸும் நிறையா இருந்துச்சு. காஃபி, சாய், மொஜிட்டோஸ், மில்க் ஷேக், ஸ்மூத்தீஸ் அப்படின்றதும் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நான் பன்னீர் பீஸா அண்ட் தம் சப்ஜி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே தம் சப்ஜி பிரியாணி ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் ஆர்டர் பண்ண பீஸா மேக் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு யூஸ்வலான தின் கர்ஸ்ட் பீஸா போல தான். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போது ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ண பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பீஸாவை பார்க்குறப்போ இங்கே டாப்பிங்ஸை விட ஜாஸ்தியாக சீஸியாக இருக்குது. ஸோ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு தின் கர்ஸ்ட் பீஸாவில் இவ்வளோ சீஸ் போட்டு இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு சீஸியான ஒரு பீஸா. இது இந்தளவுக்கு சீஸியாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சரி, யூஸ்வலாக எனக்கு சீஸ் பிடிக்கும் தான், பட் இருந்தாலும் இது இவ்வளோ சீஸியாக இருக்கிறதுல டேஸ்ட் வைஸ் பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் ஆவரேஜுன்னு தான் தோணுச்சு. ஏன்னா அதில் டேஸ்ட் வந்து சீஸ் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணிடுச்சு. அதனால இது அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணலண்ணா. நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தது வெஜ் தம் சப்ஜி பிரியாணி. இது வந்து அரோமா பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எனக்கு இது சர்வ் பண்ணும்போதே கொஞ்சம் மவுத் வாட்டரிங்காக இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல அரோமா. பார்ப்போம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதுல ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன் நான். வெஜிடேரியன்ஸ்னாலே வெஜ் பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். அண்ட் எனக்குமே வெஜ் பிரியாணி ரொம்பவே ஃபேவரட். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ இந்த மாதிரியான ஒரு வெஜ் பிரியாணி சீரியஸாக சொல்கிறேன் நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு. அதுவும் எஸ்பெஷலி அந்த கிரேவியும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த அரோமாவும் சரி, டேஸ்ட்டும் சரி, அந்த எல்லாமே குக்காக இருந்ததுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த தம் சப்ஜி பிரியாணி அப்படின்னு சொல்கிறது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இது வந்து மோஸ்ட் ரெக்கமெண்டட். இன்கேஸ் உங்களுக்கு வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்காங்க, இல்லை யாராவது வெஜ் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த பிளேஸை வந்து டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்தாலும் சாப்பிட்லான்ற மாதிரி ரொம்பவே ஸ்பைஸியாகவும் இல்லாமல் ரொம்பவே சப்புனும் இல்லாமல் ஒரு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட மோஸ்ட் ரெக்கமெண்டடான ஒரு வெஜ் பிரியாணி இங்கே பீவெஜ் கெஃபேல. மோரோவர் நான் இந்த கெஃபேக்கு கூட்டிகிட்டு போனதே எங்கள் அம்மாக்காக தான். அவங்க வந்து ஒரு பயங்கர வெஜ் லவர் அப்படின்றதுனால இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும்னு கூட்டிகிட்டு போனேன். பட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த வெஜ் பிரியாணி. ஃபஸ்ட்டு சாப்பிட்ட பீஸா எப்படியோ தெரியல, இந்த வெஜ் பிரியாணி செமையாக இருந்துச்சு. கெஃபேவோட ஓனர்கிட்ட கேட்டால் எப்படி இந்த மாதிரி ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி கொடுத்தீங்க, லைக் எங்கேயுமே நான் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து அவங்களோட வெஜ் பிரியாணியோட ஸ்பெஷலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கேளுங்க. So our specialty is biryani in Beverages Cafe. The name itself was started with the concept to bring biryani veg. The whole world thinks biryani means non-veg. So we wanted to bring a trend set in that, and we wanted to say even vegetarian biryanis can be made very good. So that's why we started biryanis, and we have today 6 different varieties of biryani, and we have more than 20 varieties of biryani which we can bring in future. Biryani, the whole concept was started by Mughals. When they entered into India, they wanted something spicy and something with non-veg, and that is where the Nawab started making biryani with mutton. But at vegetarian and vegan, we have brought in biryanis which can be made with tofu and
paneer. So that is where we bring in biryani. This is our specialty. We run a vegan store here, and in the vegan store we have all the vegan products which is available across India. The majority is vegan milk. We have varieties of different kinds of vegan milk, curd, butter, cheese. Apart from that, we have protein powders, we have tofu, then we have kombuchas and oats and all other healthy products available. Veg biryani சாப்பிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டப்போ இந்த hazelnut காஃபி ஷேக் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹேசல்நட் காஃபி ஷேக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சான்ஸையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. இதுவுமே மோஸ்ட் ரெக்கமெண்டடான ஒரு ஷேக்கிங்க. வீடியோட பிகினிங்லேயே சொன்ன மாதிரி இங்கே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், வேகன் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய விற்றுட்ருக்காங்க. அதுவுமே இங்கே நல்ல ஹாட் செல்லிங்காக போயிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், என்னெல்லாம் ஆர்கானிக் ப்ராடக்ட்லாம் இவங்க விற்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஆர்கானிக் ஸ்டோர் சொல்லிட்டு என்ன இவங்க பியர்லாம் வச்சுருக்காங்களேன்னு பார்த்தா இது வந்து நான் ஆல்கஹாலிக் பியர், ரெட் வைன், காக்டெயில்ஸ், மொஜிட்டோன்னு எல்லாமே வச்சுருந்தாங்க பீவரேஜஸ் மாதிரி. ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கூட இருக்குது இதில். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் பி வெஜ் கெஃபே. இவங்ககிட்ட ஆர்கானிக் ஸ்டோருமே ரொம்ப ஹாட் செல்லிங்காக இருக்குது. அதே மாதிரி ஃபுட் வைஸ் பார்த்தா தி பெஸ்ட் வெஜ் பிரியாணி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் பெஸ்ட் வெஜ் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ரொம்ப வெஜ் லவராக இருக்காங்க, இல்லைனா இந்த புரட்டாசி மாதம் இல்லை சாட்டர்டே வந்தால் வெஜ் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு யம்மியான ஃபுட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.